ஹலோ மக்களே, இந்த வாரத்துக்கான தலைவர் போட்டி ஒரு வழியாக முடிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா 3 மணிக்கு ஆரம்பித்த ஒரு போட்டி கிட்டத்தட்ட 6:30 மணி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போயிட்டே வந்துருந்தது நான் ஸ்டாப்பிங்காக. யாரா வந்து ஜெயிப்பா அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்தது. பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஃப்ஜே அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காப்புல. ஸோ லாஸ்ட் வீக் அவர் தான் வந்து கேப்டனாக இருந்தார். இந்த வீக்கும் அவர் தான் வந்து கேப்டன் ஆயிருக்காப்புல. ஸோ அதனால் கன்சிகேட்டிவாக அவர் கேப்டன் ஆயிருக்கிறது முதல் முறை இந்த சீசனில். ஸோ அதனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அப்ளாஸ் வந்து கொடுத்தே தரணும். ஸோ அப்போ மற்றவங்களாம் என்னடா பண்ணியிருந்தாங்க, அப்படி என்னடா டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்குறது எனக்கு வந்து புரியுது. ஸோ அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் மாப்பிங் மாயாவிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் வந்துருந்துச்சு இல்லையா? அந்த டீம் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய 5 பேர் வந்து கேப்டன்சி டாஸ்கில் பங்கு பெறலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம், கெமி, அதுக்கப்புறம் சுபிக்ஷா, கம்ருதீன் மற்றும் பிரஜன் அவர்கள். ஓகே, இதில் கெமி அவர்கள் நேற்றுக்கு எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால் 4 பேர் தான் வந்து அந்த டீமில் வந்து இருந்தாங்க. அந்த 4 பேர் பங்கு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன்லேருந்து ஒரு புதிய ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு வாரம் அவங்க கேப்டனாக இருக்காங்க அப்படின்னா அடுத்த வாரத்துலேயும் அவங்க கேப்டன்சி டாஸ்கில் வந்து பங்கு பெறலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் 4 பேர் ஆல்ரெடி செலக்ட் ஆக வச்சுருந்தாங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே அவர்கள் லாஸ்ட் வீக்கில் வந்து கேப்டனாக இருந்ததுனால இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் கேப்டன்சி டாஸ்கில் வந்து பங்கு கொண்டாரு. ஸோ அதன் காரணமாக 5 பேர் வந்து பங்கு கொண்டிருந்தாங்க. ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பெடல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த பெடல்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு திங்ஸ் வந்து வச்சுருப்பாங்க, ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டில்ஸ் அடுக்கி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போய் திரும்ப அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீனாக வந்து பண்ணிகிட்டு இருக்கணும். வித்தின் தி எத்தனை நிமிட்ஸ்க்குள்ளே வந்து அவங்க பண்ணி முடிக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் வெற்றியாளர். அதாவது குறைவான மினிட்ஸில் யார் பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாப்ல. ஸோ இதுதான் வந்து கேமுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா அவர்களும் விக்ரம் அவர்களும் பங்கு கொள்கிறாங்க. ஸோ விக்ரம் அவர்கள் மனசை ஒரு மாதிரி நொந்துட்டாப்புல. ஒரே ஒரு என்ன சொல்கிறது, பாவங்க, அந்த பாட்டில் அவர் கிட்ட வந்து நிற்கவே மாட்டேங்குது. எல்லாம் விழுந்து 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 போக ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தடுமாறுறாங்க. அப்புறம் ஸ்டெடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக வந்து விளையாட்டாங்க. நான் அதெல்லாம் பார்க்கும்போதே பயங்கரமாக கைத்தட்டேன். ஏய் சூப்பர்மா, வேறு லெவல்லம்மா நீ சுபிக்ஷா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தோம். கேட்டால் அவங்க வந்து 23 நிமிஷம் 50 மினிட்டோ 50 செகண்டோ என்னமோ வந்து பண்ணியிருந்தாங்க. 23 நிமிஷம் 50 செகண்ட் என்னமோ பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ருதீன் மட்டும் தனியாக வந்துட்டு விளையாடினாப்புல. ஏன்னா 5 பேர் இல்லையா, 1-2 பேர் விளையாடலாம், இல்லை சிங்கிளாக வந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கமருதீன் வந்து சிங்கிளாக வந்து விளையாடினார். அவரும் செம்மையாக விளையாடினார். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சுபிக்ஷா வந்து சில டெக்னிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க விளையாடியும் சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க. ஆனால் அந்த டெக்னிக் கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே தான் அவங்க டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து நம்மளுடைய கமருதீன் வந்தாப்புல. அந்த மனுஷன் 17 நிமிஷம் 59 செகண்டில் வந்து முடிச்சிட்டாப்புல. வேற லெவல். இன்றைக்கி கமருதீன் வந்து கண்டிப்பாக தலைவர் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அடுத்து 3ஆவது ரவுண்டு வைக்கிறாங்க. 3ஆவது ரவுண்டில் பிரஜன் மற்றும் எஃப்ஜே வந்து வராங்க. பிரஜன் பாவம் மனுஷன் அடிக்கி பாவம் சாண்ட்ரா அவர்களாக பாயிண்ட்டாக அள்ளி கொடுத்தாங்க, காயின்ஸாக அள்ளி கொடுத்தாங்க, என் புருஷன் வந்து தலைவர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி. கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் 1-2 கூட வந்து பெருசாக வந்து எடுத்துகிட்டு போகல. அதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணாப்புல, ஆனால் பெருசாக வந்து ஆகலை. ஓகே, ஆனால் எஃப்ஜே சட்டான்னு ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வேகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னடா அவன் இவ்வளோ வேகமாக பண்ணுறான், எங்கேயாவது விட்டுருவானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய இடங்களில் விழுந்துச்சு. பட் ரொம்ப குயிக்காக வந்து அதை ரெக்கவர் பண்ணி சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணதால 15 நிமிஷம் 50 செகண்டு என்னமோ முடிச்சு விட்டாப்புல. ஓகேங்களா. ஸோ சுபிக்ஷா அவர்கள் 23.50 செகண்டு. ஓகேங்களா, 23 நிமிஷம் 50 செகண்டு. அதே போல் கமருதீன் அவர்கள் 17 நிமிஷம் 59 செகண்டு. ஓகே, ஆனால் நம்மளுடைய எஃப்ஜே அவர்கள் 15 நிமிடம் 50 செகண்ட் என்னமோ முடிச்சு விட்டாப்புல. ஸோ அதனால் அவர் தான் ரொம்ப குறைவான நேரத்தில் பண்ணி முடிச்சதுனால ஸோ இந்த வாரத்துடைய கேப்டனாக மாறி இருக்காப்புல நம்மளுடைய எஃப்ஜே அவர்கள். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் நீங்கள் உங்களால் பார்த்துருந்துருக்க முடியும். தரமாக வந்து அந்த தலைவர் போட்டியில் பங்கு கொண்டது மட்டும் இல்லாமல் தலைவராக இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும். அண்ட் எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 பொறுக்கி அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லி தருவேன். ஸோ அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க. எனக்கு அவனை பார்க்கும்போது அப்படி தான் வந்து தோணுது. ஸோ எதுக்காக அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆதிரை மேட்ரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, வெற்றுவேன் குத்திடுவேன்னு சொல்கிறது, எங்கள் ஏரியாவில் வந்து ஏய் அப்படின்னு சொன்னேனாவே உன்னை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறது, அப்படின்னு சொல்லி பலவிதமான விஷயங்களை வந்து பண்ணியிருக்காப்புல, பேசியிருக்காப்புல. ஸோ அதனால் நான் அப்படி சொல்கிறேன். ஓகே, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் என்ன பண்ணுறது, கண்டிப்பாக தப்பாக நினச்சிப்பீங்க. சில பேர் கமெண்ட்ஸ்லேயே கழுவி ஊற்றிங்க, பரவாயில்ல. ஓகே, ஆனாலும் நான் சொல்லி தான் தீருவேன். ஏன்னா அது வந்து சொல்லி தான் ஆகணும். ஓகே, பிரஜன் அவர்கள் எப்படி பேப்பர் ரவுடி அப்படின்னு சொல்லி நம்ம பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை விட ஈக்குவலான ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே அப்படிங்கிற ஒரு ஆள். ஓகே, புதுசாக ஒரு ஆள் வந்து வந்துட்டான், பழைய ஆளுங்களெல்லாம் நம்ம மறந்துடலாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பழைய ஆளுங்க அதை விட மோசம், புரியுதுங்களா.
ஸோ அதாவது இந்த சீசனை பொறுத்தவரையிலையும் ஒஸ்ட்டில் யார் பெஸ்ட்டு அப்படின்னு தான் தேடிட்டு இருக்கோமே தவிர பெஸ்ட்டு யார் அப்படின்றத வந்து நம்ம தேட கிடையாது. ஓகே, ஸோ ஒஸ்ட்டில் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு சிலர் வந்து இருக்காங்க. ஓகே, அதுக்காக எஃப்ஜே வந்து தூக்கிட்டு வந்து பெஸ்ட்டெல்லாம் உட்கார வைக்க முடியாது, ஏன்னா அவன் எப்பயுமே ஒஸ்ட்டு தான். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து சாண்ட்ரா கிட்ட ஒரு சண்டை நடந்துச்சு, கடைசியாக வந்து அவங்க காலில் கூட விழுந்தாங்க, அதனால் ஏகப்பட்ட பெரிய பிரச்சனைகளாக வந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வேறு விஷயம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே அவர்களுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அவர் தலைவராக இருக்கும்போது இருக்கக்கூடிய ஆட்டிடியூட் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். அதாவது ரொம்ப மென்மையாக நடந்துப்பார், பெருசாக வந்து கத்த மாட்டார், எல்லாருக்கிட்டையும் ரிக்வஸ்ட்ஃபுல்லாக வந்து இருப்பார். ஒவ்வொருத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக பார்த்து செஞ்சு எடுத்து சொல்லி இதை இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், அதை செய்யுங்க, இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து வந்து பண்ணியிருக்காரு. சொல்ல போனால் இதுவரைக்கும் இருந்த தலைவர்களிலே ரொம்ப குறைவான கம்ப்ளைண்ட்ஸ் வந்த ஒரு வாரம் அப்படின்னா கண்டிப்பாக அது எஃப்ஜே உடைய வாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த விஷயத்தை அவர் ஹேண்டில் பண்ணது அப்படின்றது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக வந்து இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபரிநாதன், கனி, வியானா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேங்காக வந்து இருக்காங்க. கேங் மீன்ஸ் ஆனால் வெளிப்படையாக தெரியாது, ஆனால் அவங்க கேங்காக தான் வந்து செயல்படுவாங்க. ஸோ எஃப்ஜே எப்போ வந்து தலைவர் ஆனாரோ அப்போத்துலேருந்தே இவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்வதி மட்டுமே பிரச்சனை பண்ண கிடையாது, எல்லா தலைவரும் வரும்போதும். ஓகே, இதுக்கு முன்னாடி பல பேர் பல பிரச்சனைகள் வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஆனாலும் எஃப்ஜே வரும்போது அது எவ்வளோ கிளியராக வந்து கொண்டு போய் இந்த வாரத்தை கொண்டு போய் சேர்த்த முடியுமோ அவ்வளோ கிளியராக கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க. இதே வந்து பார்வதி அவர்கள் பதவி ஏற்றிருந்தாங்க அப்படின்னா அதே மாதிரி இருந்திருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகளே கிடையாது. அதே போல் பார்வதி பதவி ஏற்றிருந்தா கனி முதல் கொண்டு கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் பார்வதியை பழி வாங்குறேன் அப்படிங்கிற பேரில் பல விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. பட் எஃப்ஜேவுக்கு அது வந்து நடக்கலை. அதுதான் எங்கள் பயங்கரமான ஒரு ஹைலைட்டு. ஏன்னா அந்த எஃப்ஜேவை எதுக்கிறதுக்கு ஒரு சிலர் மட்டும் தான் வந்து இருந்தாங்க. அதில் ஒன்று திவ்யா, அப்புறம் சாண்ட்ரா, அப்புறம் வந்து பார்வதி. ஓகே, ஸோ இவங்க யார் தலைவராக இருந்தாலும் அவங்கள பற்றி கவலை கிடையாது. ஓகே, ஸோ யாராக இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய விளையாட்டை வந்து விளையாடுவாங்க. அது மோசமாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், அதை பற்றிலாம் ஃபீலே பண்ண மாட்டாங்க. என்ன நீ ஹர்ட் பண்ணிட்டியா, அப்போ நான் உன்னை ஹர்ட் பண்ணுவேன். என்ன நீ ஈகோவாக வந்து டச் பண்ணிட்டியா, நானும் வந்து உன்னோட ஈகோவை நான் டச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சில வேலைகளை வந்து பார்த்து விட்டாங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு பேக் ஃபயராக மாறிடுச்சு. அது வேறு விஷயமா இருக்கட்டும். பட் அங்கே பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே, மற்றபடிக்கு வந்து பெருசாக யாருமே பிரச்சனை பண்ணல. எஃப்ஜே தலைவர் பதவியை ஏற்றாப்பிருந்தே ஒரு கான்சியஸோடைய தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அவர்களே வந்து முன் வந்து இது வந்து ஒரு ஃபன் டாஸ்க்கு, தயவுசெய்து ஃபன் மட்டும் தான் எதிர்பார்க்குறோம், கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து இறங்கி வந்து பேசினாப்புல. ஸோ அதனால் எல்லா கண்டெஸ்டண்ட்டுகளுக்குமே அது மைண்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வாரம் வந்து பார்த்திங்கன்னா ராஜாங்கம் டாஸ்க் வந்துச்சு. அந்த டாஸ்க்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாஸஸ்லாம் வந்து நடந்தது. அதுக்கே வந்து திவாகரை போட்டு பொழந்தாப்பில். ஸோ அதனால் ஓகே, நம்ம டாஸ்க்கை கரெக்டாக பண்ணிடணும், ஃபன்னாக பண்ணணும் அப்படின்றதுனால ரொம்ப ஃபன்னாக வந்து பண்ணியிருந்தாங்க. இதுவே நீங்கள் ஃபன்னாக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த டாஸ்க்கு கொடுத்துருந்தா அது வேறு மாதிரி வந்து போயிருந்திருக்கும். பட் எனி ஹவ் எல்லாமே வந்து எஃப்ஜேவுக்கு வந்து கிரெடிட்டபிளாக வந்து மாறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரத்தையும் அவர் தலைவராக இருக்கார். ஸோ அவர் தலைவர் ஆனதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை செஞ்சீங்கன்னா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.